إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. முஸ்னத் அஹ்மதிலே 340வது இலக்கமிடப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமண நன்கொடையாகிய மஹர் என்பதை வரம்பு மீறி அதிகரிப்பதை தடை செய்தார்கள் என்றும், அது அல்லாஹ்விடம் சிறந்ததாக இருந்தால், அது கண்ணியமான ஒரு காரியமாக இருந்தால் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்தான் முதலிலே அதனை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த நபி அவர்களோ தங்களது திருமணத்தின் போது தங்களது பெண் பிள்ளைகளின் திருமணத்திலே 12 உக்கியாக்களுக்கு அதிகமாக மகர் தொகையை நிர்ணயிக்கவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸ் பற்றி விளக்க முடியுமா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே முஸ்லிம்கள் பின்பற்ற கடமைப்பட்ட மார்க்க ரீதியான வழிகாட்டலாகிய ஹதீஸ் என்பது அது நபியின் மரணத்தோடு முற்று பெற்று விட்டது. அதன் பிறகு நடந்த இந்த சம்பவம் இது நாம் நேர்வழி நடப்பதற்கான வகையினின்றும் உள்ள ஒரு செய்தி கிடையாது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவம் இந்த முஸ்னத் அஹ்மதிலே இங்கு முன்வைக்கப்பட்ட அறிவிப்பு என்பது அந்த சம்பவத்தின் ஒரு பகுதியாகவே நாம் காண முடிகின்றது. ஒரு சிலர் இதனை பலவீனம் என கூறியிருந்தாலும் ஒரு சிலர் இதனை நம்பலாம் என கூறியிருக்கின்றார்கள். இதன் முழுமையான வடிவத்தை இமாம் இப்னு கசீர் அவர்கள் தங்களது முஸ்னத் அல் ஃபாரூக் என்ற நூலிலே அந்த தொகுப்பிலே பதிவு செய்து இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது என கூறியிருக்கின்றார். நாம் பின்பற்ற கடமைப்பட்ட சுன்னா சம்பந்தமான இது விடயமாக இல்லாவிட்டாலும் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் இந்த தீனிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குரிய படிப்பினை இதிலே காணப்படுகின்றது. அது குர்ஆன் சுன்னாவிலிருந்து நிரூபணமான உண்மையாகும். அதாவது நபி அல்லாத மனிதர் எந்த மனிதராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும், அவர் கூறுகின்ற விடயத்தில் எடுக்கக்கூடியவைகளும் இருக்கும், மறுக்கக்கூடியவர்களும் இருக்கும் என்ற உண்மையை இமாம் ஷாஃபி அவர்கள் உட்பட அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுவே சரியானதாகும். இந்த சம்பவம் உண்மை என நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சம்பவமும் அதனைத்தான் குறிப்பிடுகின்றது. குறிப்பாக மதுஹபுகள், தரீகாக்கள் என்ற பெயரில் மனித புனிதரான வஹி மூலம் வழிகாட்டிய நபியுடைய ஃபத்வாக்களுக்கு முரணாக பிழையான வழிகேடான விடயங்களை கூறுகின்றவர்களுக்கு இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிலே மிகச் சிறந்தவர்கள் என்பதற்கு நபி அவர்களே அடையாளம் காட்டியிருக்கின்றார். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டிய போது உடனடியாக திருத்தி இருக்கின்றார். இப்போது இந்த சம்பவத்தை பாருங்கள். மக்கள் மகர் தொகையை அதிகரித்த போது அது ஆண்களுக்கு சிரமத்தை தந்திருக்கலாம், சிரமத்தை தரும் என்பதை மறுக்க முடியாது. இப்படியான பின்னணியிலே இப்படி பெண்கள் அல்லது அவர்களுடைய வழி பொறுப்புதாரிகள் மகர் தொகையை வரம்பு மீறி அதிகரிக்காதீர்கள் என்று வழிகாட்டிவிட்டு அதற்கு முன்வைத்த ஆதாரம் பிழையான ஆதாரமாகும். அதே போன்று மகர் என்பது அதிகமாக இருக்கக்கூடாது என்ற கருத்தும் தவறானது. இவை தவறானவை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உபதேசம் செய்த அதே கணத்திலே ஒரு பெண் எழுந்து அதனை
சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? நபி அவர்கள் இவ்வாறு அதிகமாக கொடுக்கவில்லை, 12 ஊக்கியாக்கள் தான் கொடுத்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இது பற்றிய உண்மையான அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கலாம். நபி அவர்களிடம், நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது, சதாக்குஹு லி அஸ்வாஜிஹி சின்தை அஷர ஊக்கியா வ நஷன், 12.5 ஊக்கியா என்பதுதான் நபி அவர்கள் கொடுத்த மகராக இருந்தது. அதாவது திர்ஹம் என்பதில் கூறுவதென்றால் 500 திர்ஹம், 500 வெள்ளிக்காசுகள் என்று கூறினார்கள். இவ்வாறு நபி அவர்கள் கொடுத்ததென்பது, நபி அவர்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் வறுமையிலே வாழ்ந்தவர்கள். தங்களுக்கு கிடைப்பதை கூட உடனடியாக சதக்கா செய்வதே அவர்களது வளமையாகும். அவ்வளவு வறுமைப்பட்ட நபி அவர்கள் இப்படி 500 திர்ஹம் கொடுத்தார்கள் என்பது, அதனை விட அதிகமாக கொடுக்க கூடாது, அது சிறந்ததல்ல என்ற புரிதல் தவறானது. இப்படி மிம்பரிலே கூறியதன் பிறகு மிம்பரிலிருந்து இறங்கியதும் ஒரு பெண், நீங்கள் இவ்வாறு அதிகமான மகர் கொடுப்பதை தடை செய்கின்றீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று கூறிவிடுகின்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹுடைய கூற்றை நீங்கள் படிக்கவில்லையா என கேட்கின்றார்கள். அப்படி என்னதான் அல்லாஹுடைய கூற்று இருக்கின்றது? உடனே அந்த பெண்மணி குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தை நினைவுபடுத்துகின்றார்கள். ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்துவிட்டு அந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறு திருமணம் நீங்கள் செய்ய நாடினால், வஆதைதும் மிஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அந்த முதல் பெண்ணுக்கு நீங்கள் தங்க பாலத்தை தான் நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து எதனையும் எடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே என்று நினைவுபடுத்தினார்கள். உடனே இந்த மிகச் சிறந்த சஹாபி என்ன செய்தார்கள்? சாதாரண ஒரு பெண் மூலம் தங்களது தவறு சுட்டிக்காட்டப்பட்டதும் உடனே அல்லாஹ்விடமும் தௌபா செய்கின்றார்கள். அல்லாஹும்ம குஃப்ரானக், யா அல்லாஹ் உனது மன்னிப்பை நான் தேடுகின்றேன். அதன் பிறகு அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக நடக்கின்றார்கள் என்று பாருங்கள். குல்லுன்னாஸ் அஃப்கஹு மின் உமர், ஒவ்வொரு மனிதரும் உமரை விட மார்க்க விளக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அவர்களுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். மதுஹபுகளுடைய இமாம்கள், முஃப்திகள், உலமாக்கள் இப்படித்தான் நடக்கின்றார்களா? இன்றைய நடைமுறை எவ்வளவு கசப்பானது! ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பேசுவார்கள். எப்படியோ இந்த சம்பவத்தின் சுருக்கம், உலமாக்கள் உட்பட ஒவ்வொரு முஸ்லிமும் தவறு நடந்தால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த நடைமுறை உதாரணமாக இங்கு காணப்படுகின்றது. எப்படியோ நாம் பின்பற்ற கடமைப்பட்ட குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் மஹர் என்பது குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவது போன்று ஹலாலாக உழைத்த தனது பணத்திலிருந்து எவ்வளவு அதிகமாக ஒருவர் விரும்பினாலும் மஹர் கொடுக்கலாம். இந்த விடயத்தை மிக அதிகமான உலமாக்கள் இந்த உண்மையை ஏற்றிருக்கின்றார்கள். அதே போன்று மிக குறைந்த எதுவாக இருந்தாலும் மனைவி பொருந்திக் கொள்வதை மகராக கொடுத்து திருமணம் முடிக்கலாம் என்பதே சட்டம். அதே நேரத்தில் ஆண்களால் செலுத்த முடியாத அளவு மகரை பெண்கள் அதிகரித்து கேட்டால் அது சிரமமாகிவிடும். ஆகுமான உடற்தேவையை நிறைவேற்றுகின்ற திருமணம் என்ற விடயம் சிரமமாகிவிட்டால் பெரும் பாவமான விபச்சாரம் அதிகரித்து விடும். எனவே அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக, மகரை நிர்ணயிக்கின்ற உரிமை மனிதர்களுக்கு கிடையாது. ஒருவர் தாமாக விரும்பி எவ்வளவு அதிகம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவர் கொடுக்கலாம். அதனை தடை செய்தது என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தவறாகும். அது தவறு என்பதை அன்றைய கால முஸ்லிம்களே எடுத்து கூறிவிட்டார்கள். நல்ல ஒரு நோக்கத்திலே தாம் செய்த தவறை உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருத்தினார்கள். இதுதான் உண்மையான முஸ்லிம்களுடைய, குறிப்பாக உலமாக்களின் மீது கடமையான விடயமாகும்.
எனவே இந்த படிப்பினையை பெறுகின்ற அதே நேரம் குர்ஆன் சுன்னாவை நாம் சரியாக புரிந்து அதற்கு முரணான கருத்துக்களை உடனடியாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய படிப்பினை. இது ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தாலும் இந்த சம்பவத்திலே காணப்படுகின்றது, இந்த உண்மையின்பால் எமது சமூகம் திரும்பிவிட்டால் எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தியாக இருக்கும். அந்த பாக்கியத்தை இந்த அனைத்து மதுஹபினர்கள், இயக்கங்கள், தரிகாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பது எமது உளமார்ந்த பிரார்த்தனையாகும்.